எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் 1 பார்ட் வீட் பாஸ்தா தான் பார்க்க போகிறோம். அதுவும் குக்கரில் குலையாமல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஆனியன், பீன்ஸ், கேரட் அண்ட் கேப்சிகம் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் 300 கிராம் பாஸ்தாவில் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு 100 கிராம் ஆனியன் எடுத்திருக்கேன். ஆனியனோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாஸ்தா செய்கிறதுக்கு நான் ஆனியன், பீன்ஸ், கேரட் எல்லாமே வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ கேப்சிகம் மட்டும் 50 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்ததாக கேரட்டையும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிடலாம். இந்த காலத்து பசங்க வெஜிடபிள்னாவே வந்து தலை தெறிக்க ஓடுறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இதே மாதிரியே வந்து நான் பீன்ஸையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிடுறேன். இதெல்லாம் வந்து நம்ம பொரியலாக பண்ணி கொடுத்தோன்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்குறது மூலமாக இதோட சத்துக்கள் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததான் கேப்சிகத்தையும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். கேப்சிகம் வந்து ரொம்ப சேர்க்க வேணாம், பாதி சேர்த்தா போதும். ஸோ அதனால் மற்ற வெஜிடபிள்லாம் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். இது 50 கிராம் தான் எடுத்திருக்கேன். இப்போது கட் பண்ண வெஜிடபிள் இருக்கட்டும், அடுத்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கீயும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பாஸ்தா வந்து கொஞ்சம் பிரியாணி ஸ்டைலில் இருக்கும். இதுக்கு நான் வீட் பாஸ்தா யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கும். நம்ம எப்போவுமே வந்து பாஸ்தாவை யூஸ்வலாக வந்து தண்ணியில் வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிளோட மிக்ஸ் பண்ணி வந்து செய்வோம். பட் இதுக்கு வந்து அதெல்லாம் தேவையில்லை. ரொம்ப குயிக்காக ஒரே குக்கர்லேயே வந்து நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துருக்கிற வெஜிடபிள்ஸும் ரொம்ப வதங்கிடக்கூடாது. ஜஸ்ட் இதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் வதங்கினா போதும். நான் கட் பண்ண எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து மொத்தமாகவே சேர்த்துட்டேன். இப்போது வெஜிடபிள்ஸ் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கிறேன். எப்போவுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுற வெசல்ஸும் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம கிளறி விடுறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். வீக்லி ஒன்ஸ் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அண்ட் ஹெல்த்தியானதும் கூட. இப்போது இதில் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாயை நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்தா தான் ஃபைனலாக வந்து குலையாமல் அப்படி முழுசாகவே இருக்கும். காரம் அவ்வளோவா தெரியாது. இப்போது இதில் நான் மேகி மசாலா தான் சேர்க்க போகிறேன். ஸோ 2 பேக்கெட் மேகி மசாலாவை இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மசாலா சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 2 மசாலாவும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்து இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கலர் கிடைக்கும். நம்ம மசாலா சேர்த்த உடனே வந்து கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கூடுதல் டேஸ்ட்டுக்காக வேண்டி நான் இதில் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நம்ம வெறும் டொமேட்டோ மட்டும் சேர்க்குறத விட அது கூட கெச்சப்பும் சேர்க்கும்போது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டொமேட்டோ கெச்சப் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் செய்ய போகிற 300 கிராம் பாஸ்தாக்கு 900 ml தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது 100 கிராம் பாஸ்தாக்கு 300 ml தண்ணிங்கிற விதத்தில் நான் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா, மல்லி ரெண்டையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவையும் இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இதில் பாஸ்தாவை சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுக்கலாம். இது ஒரு விசில் போட்டதுக்கப்புறம் 2வது விசில் வர்ற டைமில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பாஸ்தா உடையவே இல்லை, கொலையவும் இல்லை, ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. வாசனையும் நல்லா கமகமன்னு இருக்குது. நான் எப்போவும் மாதிரி செய்யாமல் இந்த டைம் வந்து புதுசாக என்னோடய ஸ்டைலில் குக்கரில் செஞ்சுருந்தேன். ஒரு சின்ன பயம் இருந்துச்சு எப்படி வருமோன்னு சொல்லிட்டு. மாஷா அல்லாஹ் பர்ஃபெக்டாக வந்து இருந்துச்சு. இப்போது டேஸ்டியான ஹெல்த்தியான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.